தினம் 5 கணிதம் டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு. ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீத பழங்களில் 46.2/3% பழங்கள் விற்றுவிட்ட பின் அவரிடம் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டுருக்காங்க. அதாவது இது ஒரு சதவீதம் கணக்கு தான். எப்போதுமே மொத்த மாம்பழங்கள் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 100% அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. மொத்த மாம்பழங்களுங்கும்போது என்னென்னு எடுத்துப்போம், 100%. சரிங்களா. இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க பாருங்களா, 46.2/3%. இப்போ இது எதில் இருக்குது, கலப்பை பின்னத்தில் இருக்குது இல்லையா. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, தகா பின்னமாக மாற்றிங்க. இப்போ 46.2/3 தகா பின்னமாக மாத்திரம் என்ன வரும், இந்த 3 இதை கூட பெருக்கிட்டு இந்த 2 இது கூட கூட்டிக்கணுமா. 46 × 3 138 கூட்டல் 2/3%. சரிங்களா. சதவீதத்தை விட்டுறக்கூடாது. அப்போ என்னென்னு வருங்க, 140/3%. புரியுதுங்களா. இது எப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க கணக்குக்கு போகலாம். தான் வாங்கிய மாம்பழம் மொத்தமாக ஒரு எவ்வளோ மாம்பழம் வாங்கியிருக்காரு, 100% வாங்கியிருக்காரு. சரிங்களா. மொத்தமாக எத்தனை மாம்பழம் வாங்கியிருக்காரு, 100%. அதில் 10% அழுகிட்டுங்களாம். 10% என்னாச்சு, அழுகிட்டு. மீதி எவ்வளோ இருக்கும், அதில் 90 இருக்குமா. 100 இருந்துச்சு, அதில் 10 போயிட்டுனா மீதி எவ்வளோ இருக்கும், 90 இருக்கும். சரிங்களா. இந்த 90 தன்னிடம் இருந்த மீத மாம்பழங்களில் இந்த 90ல் என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த 90%த்தில் 46.2/3% மாம்பழங்கள் விட்டுட்டான். அப்போனா இந்த 46.2/3 எப்படி எழுதலாம், நம்ம 140/3% விட்டுட்டான். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, 90 × 140% இருக்கிறதுனால கீழே 3 × 100ன்னு எழுதிக்கலாங்களா. இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், இது 0 இந்த 0 இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிருங்க. 1 3 3 3 3 9ங்களா. அப்போ 14 எவ்வளோ, 42. அப்போது அதாவது 90%த்தில் 42% மாம்பழம் ஆச்சு விற்றுவிட்டான். இப்போ 90%ல் 42% விற்றுட்டா மீதி எத்தனை சதவீதம் இருக்கும், 48% இருக்குமா. அந்த 48% தான் 192 மாம்பழங்கள். சரிங்களா. 48% தான் எவ்வளோ, 192 மாம்பழங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்தம் மாம்பழங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ 100% என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. இப்படி எழுதிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 2 பெருக்கிட்டு கீழே இந்த நம்பரால் வகுத்துடணுமா. அப்போது 100 × 192/48 எப்படி அடிக்கலாம், ஒரு 48 48 4 48 192ங்களா. மீதி என்ன இருக்குது, 4 × 100 எவ்வளோ, 400. அப்போ மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை, 400 மாம்பழங்கள். புரியுதுங்களா. இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து அழகாக வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். இது ஒரு சுருக்கு கணக்கு. 3 × √75 + 5 × √48 - √243. சரிங்களா. இது எப்படி சுருக்கணும்னு பாருங்கள். இப்போது 3 × இந்த 75 இருக்கு இல்லையா, 75 இங்கே 48 இங்கே 243. இந்த நம்பர்லாம் ஒரே மாதிரியான எண்களில் பெருக்கிற மாரி எழுதிக்கணும். சரிங்களா. இங்கே இது எப்படி எழுதலாம்னா, அதாவது ஸ்கொயர் ரூட்லேயும் எடுக்கிற மாரி இப்போ 25 × 3ன்னு எழுதிக்கலாமா. கூட்டல் 5 × இது எப்படி எழுதலாம், இங்கே 3 வரா மாரி இருக்கணுமா. அப்போ 16 3 48 எழுதிக்கலாங்களா. 16 × 3, ஏன்னா இந்த 16க்கும் ரூட் எடுக்கலாம், 25க்கும் ரூட் எடுக்கலாம். அதே போல் 243 எப்படி எழுதலாம்னா, 81 × 3 243. சரிங்களா. 81க்கு ரூட் எடுக்கலாம். இந்த 3 எல்லாத்தையுமே காமனாக வந்துடுதுங்களா. இப்போது இங்கே இருக்கிறது 3, அப்புறம் இந்த 25க்கு ரூட் எடுத்தால் என்னென்னு வந்துடும், 5ன்னு வந்துடுமா. உள்ளே என்ன இருக்கும், வெறும் 3 மட்டும் இருக்கும். கூட்டல் 5, இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 16க்கு ரூட் எடுத்தால் 4ன்னு வந்துருக்குமா. அப்புறம் 81க்கு ரூட் எடுத்தால் 9ன்னு வந்துடும். உள்ளே என்ன இருக்கும், ஒரு √3 மட்டும் இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் பெருக்கிடுங்க. பெருக்குனா வரும் 15 √3ன்னு வந்துடும். கூட்டல் 20 √3ன்னு வந்துடும். -9 √3. இது ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டிங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே காமனாக √3 இருக்கு இல்லையா. அதனால் முன்னாடி உள்ள எண்களை மட்டும் கூட்டிங்க. இப்போ 15 20 கூட்டினா 35 √3 - 9 √3. சரிங்களா. இப்போ 35ல் 9 போனால் எவ்வளோ வரும், 26ங்களா. 26 √3. இது அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா. இப்போது இந்தமாரி ஒரு கணக்குகள் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, ஒரே மாதிரியான எண்களை எடுக்கிற மாரி வெளில எடுக்கிற மாரி பெருக்கிக்கணும். சரிங்களா. அப்புறம் ஒரு ஜிஎஸ் கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் 2 நூல்கள் எதுன்னு கேட்பாங்க. தமிழுக்கு கதி, தமிழுக்கு கதி என்னும் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். சரிங்களா. கம்பராமாயணம், அப்புறம் திருக்குறள்.
இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்கிறாங்க, தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கா இருக்கு இல்லையா, கா தி, கான கம்பராமாயணம், தீனா திருக்குறள். இதை யார் சொன்னது தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. ஒரு பேர் திருமணம் செல்வ கேசவராயர். நோட் பண்ணி வச்சுங்க, செல்வ கேசவராயர். இது கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது வரேன். அடுத்த கணக்கு பாருங்கள். மீசிமா காண்க, p² - 3p + 2 அப்புறம் p² - 4. சரிங்களா, அதாவது மீசிமா காண்கன்னு கொடுத்துட்டு இதுமாரி ஒரு ஏபிசிடியோ அல்லது பிக்யூ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் இதுக்கு கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். p² - 4. சரிங்களா, இங்கே ஸ்கொயரில் எழுதியிருக்காங்க இல்லையா, p²ன்னு. அப்போ 4ஐயும் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயரில் எழுதணும். அதை எப்படி எழுதலாம், இப்போ p² - 4 எப்படி எழுதலாம், நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அப்போது p² - 2². இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்குங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலா, a + b × a - b. சரியா, இது எப்படி விரித்து எழுதலாம், p + 2 × p - 2ன்னு எழுதலாமா. இது அப்படியே வச்சிங்க. சரிங்களா, இது ஒரு டேர்ம். அடுத்தது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p² - 3p + 2. நல்லா காதில் வாங்கிங்க. இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, அதாவது ஒரு ஸ்கொயரு ஒரு ஏதோ நம்பரில் பெருக்கிறாங்க, அப்புறம் ஒரு 2 கொடுத்துட்டு காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களா. அதாவது இங்கிலீஷில் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. காரணி எப்படி படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. தெரியாதவங்க நல்லா கவனிச்சிங்க. இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, வெறும் நம்பர் மட்டும் இருக்கு இல்லையா, அது வந்து பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் மட்டும் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், பெருக்கணும். இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், கூட்டணும். இந்த நம்பர்னால் அதாவது இந்த குறியோட சேர்த்து வச்சிங்க. இப்போ எந்த 2 நம்பரை பெருக்குன்னா +2 வரும், எந்த 2 நம்பரை கூட்டினா -3 வரும். அதுங்கிறத பார்க்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன், எந்த 2 நம்பரை பெருக்குனா +2, எந்த 2 நம்பரை கூட்டுனா -3 வருதுங்கிறத பார்க்கணும். சரிங்களா, பார்க்கலாமா. பாருங்கள், O2 பெருக்கிறேன் நான், இந்த பக்கத்தை பெருக்குன்னு போட்டுக்கிறேன். O2 2 என்னென்னு வந்துடும், 2ன்னு வந்துடும். இதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். O2 2, 2 1 கூட்டினா 3. சரிங்களா, 2 1 கூட்டினா 3ன்னு வந்துடுமா. அப்போது இங்கேருந்து குறியீடுகளை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மாற்றணும். எப்படி மாற்றலாம், அதாவது மைனஸையும் பெருக்கும்போது என்னென்னு வரும், +2 வந்துடும். வந்துட்டுங்களா. அதே தான் இங்கேயும் மைனஸையும் போட போகிறேன். ஒரு மைனஸும் கூட்டும்போது மைனஸ் தான் வரும், ஆனால் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். -3 வந்துட்டுங்களா. அப்போது 2 டேர்ம் என்னென்னு கிடைக்குது, x - 1ன்னு ஒன்று கிடைக்குது, x - 2ன்னு ஒன்று கிடைக்குது. புரியுதுங்களா. அதாவது இங்கே எக்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா, p - 1ன்னு ஒன்று கிடைக்குது, p - 2ன்னு ஒன்று கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா. முதல் டேர்முக்கு p + 2 p - 2ன்னு ஒன்று கிடைக்கும். அடுத்தது p - 1 p - 2ன்னு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்கும்போது ரெண்டுத்துலேயும் காமனானதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்னு இருக்குது, p - 2 இருக்கா, எழுதிங்க. அடுத்தது என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்குது, p + 2 வந்திருக்கு, அப்புறம் p - 1 வந்திருக்கு. அப்போ இது 3 தான் என்னது, இதோட எல்சிஎம். சப்போஸ் HCFன்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களா, இந்த p - 2 மட்டும்தான் வரும். புரியுதுங்களா, பொதுவாக உள்ளது மட்டும்தான் HCF. எல்சிஎம்ங்கிறது என்னென்னா பொதுவாக உள்ளது மற்றும் எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எல்சிஎம் தான். புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 6 + 13 + 20 .. 97 கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு கூட்டுத்தொடர் கணக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு கூட்டுத்தொடர், அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இது ஒரு டேர்ம் மாதிரி கொடுத்துட்டு இதோட கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பர் என்னென்னு எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள என்னென்னு எடுத்துக்கணும், ஏ. அடுத்தது இதில் டின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடருங்கும்போது டிங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிக்கணும். அதாவது T2 - T1 அது கழிச்சிங்கன்னா பொதுவாகவே இருக்கும். அதாவது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா என்னென்னு வரும், 7ன்னு கிடைக்கும். அதே போல் 20லேருந்து 13 கழிச்சா என்ன கிடைக்கும், 7. அதுமாதிரி அடுத்தடுத்த எண்களுக்கு முன்னாடி எண்களை கழிக்கும் போது என்னென்னு கிடைக்கும், ஒரே மாதிரியான எண்கள் கிடைக்கிது இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் என்னென்னு கிடைக்கிது, நமக்கு 7ன்னு கிடைக்குதுங்களா. இந்த 97 இருக்குல்லையா, இதோட டேர்ம் முடிஞ்சிருது. அப்போ அது என்னென்னு எடுத்துக்கலாம்னா எல்லுன்னு எடுத்துக்கலாமா.
L = 97. இப்போ இதில் கூடுதல் காண்கங்கும்போது கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா SN = n/2 × A + L. சரிங்களா? இந்த n கொடுத்துருக்கு இந்த கணக்கில் இல்லை இல்லையா, எத்தனாவது எண்கள், அதாவது எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்கன்னு இல்லை, எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு இல்லை இல்லையா. அப்போ நம்ம n ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா L - A/D + 1. சரிங்களா? கூட்டுத்தொடரிலே 3 ஃபார்முலா தான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலானா Tn = A + n - 1 × D. இது வந்து எத்தனையாவது உறுப்புக்கான ஃபார்முலா. இது எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு, இது உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரிங்களா? 3 ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிங்க போடலாம் பாருங்கள். இப்போ L வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 97. A எவ்வளோ 6, D எவ்வளோ 7 + 1ங்களா. அப்போ n = 97 6 கழிச்சா 91ங்களா. 91/7 + 1. அப்போ n = என்னென்னு கிடைக்கும் 13 91ங்களா. 12 84 13 91. அப்போ 13 + 1. அப்போ n = என்னென்னு கிடைக்குது 14 இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை உறுப்புகள் இருக்குது 1 2 3 4 5 6 7 அதுமாரி போகும்போது மொத்தமாக 14 உறுப்புகள் இருக்குங்களாம். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஃபார்முலாவில்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். SN = 14. இந்த எண்ணை வந்து 14 கண்டுபிடிச்சிருக்கோம். 14/2 × A எவ்வளோ 6, L எவ்வளோ 97. சரிங்களா? போட்டுங்க. இதை அடித்தோன்னா என்ன வரும் 7 கிடைக்குமா. 2 7 2 14. 7 × 97 ஒரு 6 கூட்டினா 103ங்களா. பெருக்குங்க 103 × 7 7 3 21 1 7 அவ்வளோ 721. அப்போ இதோட கூடுதல் எவ்வளோ 721. சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ வெறுமனே கூடுதல்னு கேட்டுட்டாங்கன்னா n கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, இறுதி உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து பொது வித்தியாசத்தை வகுத்து ஒரு கூட்டல் 1. சரிங்களா? இதான் அந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வர போகிறோம் கூடுதலுக்கான ஃபார்முலாவுக்கு வர போகிறோம். சரிங்களா? SN = n/2 × A + L. புரியுதுங்களா? அதே சமயம் இதில் கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, சில கணக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. SN = n/2 × 2A + n - 1 × D. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். x² + 4x - 12 x² - 5x + 6 ஆகியவற்றின் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இதேமாதிரி கணக்கு தான் நடத்தியிருந்தால் அது LCM, இது வந்து HCF. சரிங்களா? இதேமாதிரி தான் இதையும் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், அதாவது காரணிப்படுத்தணும். பாருங்களேன் எப்படி படுத்தலான்னு பாருங்கள். காரணிப்படுத்துறது ஃபஸ்ட்டு இது புரியலன்னா இதை நல்லா கவனிச்சிங்க, இது புரியும். அதாவது 2 எழுதிக்கலாமா பிரித்து x² - 5x + 6. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், பெருக்கணும். பெருக்குனா எத்தனை வரணும் -12 வரணும். இந்த நம்பர் என்னது கூட்டுனா +4 வரணும். புரியுதா? என்ன பண்ணலாம் 12 வரும், என்ன பண்ணால் 4 வரும் அப்படின்னு பார்க்கணுமா. அப்போ பெருக்கினால் கூட்டினால் போட்டுங்க. இங்கே பெருக்கிறது இங்கே கூட்டுறதுன்னு நான் வச்சுங்க. சரிங்களா? அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா 12 வரும் 4 × 6 × 2 எவ்வளோ வரும் 12ங்களா. அதே போல் 6ல் 2 கழிச்சு எத்தனை வரும் 4ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே -12 வரணும்னா எங்கே மைனஸ் போடணும், நம்ம சின்ன எண்ணுக்கு மைனஸ் போட்டால் இங்கே -12 வந்துடும். சரிங்களா? ஏன்னா இதில் +4 வரணும் இல்லையா கூட்டும்போது, அப்போ பெரிய நம்பருக்குள்ளே குறி தான் போடணும். அப்போ அதனால் நம்ம சின்ன 2க்கு -2 போட்டோம்னு வச்சிங்களேன், கரெக்டாக டேலி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ என்னென்ன டேர்ம் கிடைக்குதுங்க, x + 6ன்னு ஒன்று டேர்ம் கிடைக்கும், அப்புறம் x - 2ன்னு ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இங்கே வாங்க, இதை பாருங்கள். அதே தான் இங்கேயும். இங்கே பெருக்குனா என்னென்னு வரணும் +6 வரணும், கூட்டுனா -5 வரணும். இங்கே பெருக்குங்க, இங்கே கூட்டுங்க. புரியுதா? இப்போ எந்த 2 நம்பரை பெருக்கும்போது 6 வரைக்கும் 2 6. அதே போல் 3 2 கூட்டினா 5ன்னு வரும். இங்கே ப்ளஸ் மைனஸ் எப்படி போடலாம் பாருங்கள், +6 வரணும். அப்போ பாருங்களேன், ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுருங்க. போட்டால் என்னன்னு கிடைக்கும் -3 × -2 +6ன்னு கிடச்சிரும். -3 -2 கூட்டும்போது என்னென்னு வரும் -5 வந்துடும். சரியா? வந்துட்டுங்களா? அப்போ இங்கே என்ன டேர்ம் கிடைக்குது, x - 3ன்னு ஒரு டேர்மு, x - 2ன்னு ஒரு டேர்ம். புரியுதா? இப்போ HCFங்கும்போது என்ன பண்ணணும், பொதுவாக உள்ளது மட்டும்தான் எடுத்து எழுதுன்னு சொன்னோம் இல்லையா. ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்னென்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது, -2 இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயுமே -2 தான் பொதுவாக இருக்குங்க இல்லையா. அப்போ இதோட HCF என்னது -2. புரியுதுங்களா? இப்போ இதுதான் காரணிப்படுத்துக. இதை நல்லா தெரிஞ்சுங்க.
எக்ஸாமுக்கு கேட்கலாம். தேங்க்யூ.